சார் ஒரு ரெக்வஸ்ட் சார். பாவம் அந்த பையனை விட்டுருங்க சார். அன்னைக்கு மட்டும் அந்த அக்யூஸ்ட் அவன் காப்பாத்தாம விட்டுருந்தான்னா நம்ம ஸ்டேஷனுக்கும் கெட்ட பேரா இருக்கும், நம்ம வேலைக்கும் ஆபத்தா இருக்கும் சார். ப்ளீஸ் சார். நானும் அந்த ரீசனுக்காக தான் பார்க்குறேன். அந்த ஹாஸ்பிட்டல் யாரோட ஹாஸ்பிட்டல் தெரியுமா? மினிஸ்டர் மணிவாசகத்தோட ஹாஸ்பிட்டல். அங்க போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். எவ்வளவு தைரியம் அவனுக்கு? சரி சரி, நீயும் இந்துமதியும் அவன்கிட்ட போய் அவன் அக்கா சாவுக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு எழுதி வாங்கிட்டு வாங்க. போங்க. யோ, சொல்லிக்கிட்டே இருக்கிற மச நின்றுட்டு இருக்கிற. அவன் மேல மட்டும் எஃப்ஐஆர் போட்டான்னு வச்சுக்க, அவன் லைஃபே காலி ஆயிரும். போயா, போய் எழுதி வாங்கிட்டு வாயா. சரிங்க சார். எஸ் சார். தலைய ஆட்டிக்கிட்டு. டேய் இரு. ருத்ரா 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 ஐயோ ருத்ரா பாரு, ருத்ரா பாருடா, ருத்ரா பாரு. ஐயோ ருத்ரா ருத்ரா இங்க பாருடா. அண்ணா அழாதம்மா, சும்மா பாத்துக்கலாம். பாருங்களா ருத்ரா, இதெல்லாம் உனக்கு தேவையா? உன் கோவத்துல ஹாஸ்பிட்டல் அடிச்சு உடைச்சிட்டு அக்கா சாவுக்கு ஏன் கிடைச்சிருமா? உன் கோவம் எனக்கு புரியுது. உன் மேல எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டா உங்க அக்காவோட லட்சியம் என்ன வருது? உன்னை நம்பி பூஜை வேற இருக்கா. நீ நல்லா படிச்சு உனக்கு திறமை இருக்கிறதுனால வேலை கிடைச்சிடும் நினைக்கிறியா? அதான் இல்ல. உங்க அக்கா உன் வேலைக்காக 15 லட்சம் கொடுத்துருக்காங்க. அது உனக்கு தெரியுமா? ஆமாண்டா ருத்ரா, அக்கா உனக்கு வேலை கிடைக்கணும்னு 15 லட்சம் கொடுத்துருக்காங்கடா. அக்காவோட லட்சியமே நீ போலீஸ் ஆகணும்ன்றதாண்டா. இப்படி பண்ணவனால போலீஸ் ஆக முடியாதுடா. ப்ளீஸ்டா, சொன்னா புரிஞ்சுக்கோடா. ருத்ரா, இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும்னா அக்காவோட சாவுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போயிடு. நமக்கு இதெல்லாம் வேணாண்டா. கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வாடா, போலாம். முதல்ல நீ வெளியே வர வழியை பாரு. நீ இன்ஸ்பெக்டர் ஆயிட்டனா அக்காவுடைய சாவுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி தரலாம். எழுதி கொடுத்துடுறா, நம்ம போலாம். நமக்கு வேணாண்டா. ரொம்ப தேங்க்ஸ். சரிப்பா, பார்த்து கொடுப்போம். பார்த்துக்கோங்கண்ணா. நாங்கள் பார்த்துக்கிறோம். மச்சான், யாரோ நம்மள ஃபாலோ பண்றாங்கடா. சீக்கிரம் ஃபாலோ பண்ணுங்கடா. ஃபாஸ்டா இரு. வரங்க பாரு. வரங்க. ஓ வினோத, சுத்து பண்ணுடா, சுத்து பண்ணுடா. போடா, சேஸ் பண்ணுடா. சீக்கிரம். போடா, ஏய். நீ ஃபாஸ்டா மச்சான். ஓ. போடா, டேய். போடா. யாரா நீங்க? ஓ. யாரா கிடுமோ? யாரா நீங்க? போடா. சீக்கிரம் போடா. சும்மாடா. ஒண்ணு இல்ல. நீ அமைதியா இரு, சொல்ல கேளு. சீக்கிரம் போடா. போடா. ஏய், நான் சொல்றத கேளு. யாரா நீங்க? போடா. சீக்கிரம் போடா. ஏய், வண்டி நிறுத்தாத. சீக்கிரம் போடா. அமைதியா இரு. மச்சான், யாரா அவனுங்க? ஏய் மச்சான், பாத்துடா.
RM3 ஹாஸ்பிட்டலோட மொத்த டீட்டெயில்ஸ். நர்சஸ், ஸ்டாஃப், வார்ட் பாய் மொத்தம் சேர்த்து 228 பேர். சர்ஜன்ஸ் 20 பேர். டியூட்டி டாக்டர்ஸ் 50 பேர். இன்சார்ஜ் 18 பேர். ஒரு மேனேஜர், ஒரு டீன், எல்லாம் மொத்தம் சேர்த்து 350 பேர். ஹாஸ்பிட்டல் ஓனர் யாருன்னு தெரியுமா? மணிவாசகம். தெரியும் மச்சான், அந்த புறம்போக்கு தான் நான். மச்சான், அக்காவோட காலேஜ் ஸ்டீடு நம்பர் சொல்லு. 9840525066. இதான் அக்காவோட காலேஜ் ஸ்ட்ரீட். மச்சான், இந்த நம்பர்ல இருந்து தான் அடிக்கடி கால் வந்திருக்கு. 5072. யாரா இவன்? அக்காவுக்கு எத்தனை கால் பண்ணியிருக்கான்? பார்க்குறாரு. அவனோட ஹிஸ்ட்ரிடா. பேர் ஸ்டான்லி. டோர் நம்பர் 30, 4th மெயின், 5th கிராஸ், டி நகர். அடிக்காதீங்க சார். சார் சார் என்ன அடிக்காதீங்க சார். சார் எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். நான் சும்மா சின்ன ஏஜென்ட் தான் சார். ஏய், தேங்காய் நார் மாதிரி மண்டி வச்சுக்கின்னு ஏஜென்ட் வேலை பார்க்குறியா? ஏய், மரியாதை எங்கள் அக்காவுக்கு என்ன நடந்து உண்மை சொல்லு. இல்லை உன்னை உயிரோட கொளுத்திடுவேன். சொல்டா. சொல்றேன் சார். எல்லாரும் ஃபைல் இங்கே தான் சார் இருக்கு. பாருங்க சார். போய் எடுடா. அடிக்காதீங்க சார். இது வந்து சொந்த பந்தவங்க இல்லாதவங்களோட ஃபைல். இது சொந்த பந்தம் இருக்கிறவங்க ஃபைல். ஏய், இது என்னடா? இது ஆப்ரேஷன் பண்ணும்போது இறந்து போனவங்களோட டீட்டெயில்ஸ். என்னது, இறந்து போனவங்க டீட்டெயில்ஸா? ஆமா. என்ன அடி, இன்னும் 4 அடி அடிச்சிருந்தா என் ஃபோட்டோவும் ஃபைலில் வந்திருக்கும். விட மாட்டானுங்க போல இருக்கு. மறுபடியும் ஆரம்பிப்பானுங்க போல இருக்கு. டேய், இதுல இறந்து போனவங்களுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறேன் சார். டேய், எனக்கு தெரிஞ்ச வீடியோ உண்மையை சொல்லிடுறேன் சார். அடிக்காதீங்க சொல்றா. சார். அது வந்து அங்கப்பா சொல்றா. எனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் சார். காப்பீடு திட்டத்துக்கு தேவையான பேஷண்ட்டுங்களோட ஆதார் கார்டுங்களை லிங்க் பண்ணி கொடுக்கறதும், நோய் இல்லாத ஏழைங்களை கூட நோய் இருக்கிறதா சொல்லி காப்பீடு திட்டத்தை நீங்க பயன்படுத்துங்கன்னு அவங்கள மோட்டிவேட் பண்ணி குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல்களுக்கு அனுப்பி வைக்கிறதா சார் என் வேலை. இதுல யாருமே இல்லாத ஆதரவற்ற ஜனங்களை ஒரு ஃபைல்லையும், சொந்த பந்தங்க இருக்கிற ஜனங்களை ஒரு ஃபைல்லையும் சில ஹாஸ்பிட்டலுங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருவேன் சார். ஒரு 16 ஹாஸ்பிட்டலுக்கு டைப்பா இருக்கிற சாதாரண புரோக்கர் தான் சார் நான். உங்க அக்காவுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுல விருப்பமே இல்லை. பகவான் தான் உங்க அக்கா ஆதார் கார்டை காப்பீடு திட்டத்தில் லிங்க் பண்ணி அவங்கள ஆப்ரேஷன் பண்ணிக்க கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வைக்க என்ன அனுப்புனாரு. இதுக்கு மேல எனக்கு ஒன்றும் தெரியாது சார்.
தப்பிச்சண்டா சாமி. மச்சான், அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜர் பகவானை தூக்கணும்னு வச்சுக்கோ, எல்லா டீட்டெயில்ஸும் கிடைச்சிரும். அங்கே நடக்கிற உயிர் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் முக்கிய புள்ளியே அந்த டாக்டர் தான். அந்த டாக்டர் நம்ம ட்ரேஸ் பண்ணுறேன். சரி மச்சான். மச்சான், டாக்டரும் பகவானும் ஒரே லொகேஷனில் இருக்கிற மாதிரி காமிக்கிறா. சென்னை அவுட்ஸ்கர்ட்ஸில் ECR ரோடில் ஒரே ரிசார்ட்டில் பகவான் டாக்டர் சேர்த்து மொத்தம் 16 நம்பர் ஆக்டிவேட் ஆகிருக்கிறா. உட்காருங்க உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. என்ன குரு சார், அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்கார் சார். என்ன டீன், சொல்லுங்க அண்ணே. எல்லா டாக்குமெண்ட்ஸையும் செக் பண்ணிட்டீங்களா? அண்ணே, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கு. நீங்க சைன் பண்ணிட்டீங்கன்னா நாளையிலேருந்து அவங்க மெடிசன்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சார், இந்த மருந்து மாத்திரலாம் நல்லா வேலை செய்யுமா? இல்ல நோயை குணப்படுத்துமான்னு கேட்டேன். நல்ல வேலை செய்யும், ஆனா குணப்படுத்தாது. டீனு என்ன சொல்றீங்க? கட்டுப்படுத்துன்னு சொல்ல வந்தேன். என்ன டாக்டர் சொல்றீங்க? கட்டுப்படுத்தினா தானே நமக்கு வருமானம். ஓ, அப்போ வாழ்க்கை பூரா நல்லா வருமானம்னு சொல்லுங்க. ஆமா, டீனு எவ்வளவு பேசுறீங்க? 300 கோடி. 300 கோடியா? போதாதா? இத பாரு டீனு, இதுல நான் மட்டுமா சைன் போடுறேன்? சிஎம் போடணும். ஆமா, ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் எல்லாருக்கும் கவனிக்கணும். வேறபடி? ஏன் எதிர்க்கட்சிக்காரன் கூட கவனிக்கணும். அவனியா? ஆமா. என்ன சார் நீங்க, நிலைமை தெரியாதா? கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சார். ஏங்க பேசிட்டேங்க. அண்ணே, 300 கோடிக்கு மேல கட்டுப்படி ஆகாதுன்றாங்க. என்னது, கட்டுப்படி ஆகாதா? ஆந்திராவில் ஒரு பிசினஸ், தமிழ்நாட்டில் ஒரு பிசினஸா? என்ன பார்த்தா என்ன இழிச்சவை மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இந்த திட்டத்தில் இது வரைக்கும் 1 கோடி பேர் அப்ராக்சிமேட்டா ஒரு மாசத்துக்கு மாத்திரை சாப்பிட்டானா மாசத்துக்கு 300 கோடி ரூபாய் லாபம் வருது. காசு இல்லாத வேலையை கம்நாட்டி கூட செய்ய மாட்டான். ஒரு 1000 கோடி பேசு, கூட்டிட்டு போய் இவங்கள பேசிடுறேன். கூட்டிட்டு போ. டன். ப்ளீஸ் கம். கெட் அப். மச்சான், அங்கே இருக்கிற 16 நம்பருக்கும் மெசேஜ் அனுப்பியிருக்கேன்டா. யாராவது ஒருத்தர் அந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அங்கே நடக்கிற எல்லாத்தையும் நம்ம இங்கேருந்தே பார்க்கலாம் மச்சான். சூப்பர் சூப்பர்ரா.